டே டு டே அப்படின்ற வீடியோ வந்து போட போகிறோம். இந்த டே டு டே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேவுடைய சிறப்பு நிகழ்வுகள் மற்றும் சிறப்பு தினங்களுடைய கொண்டாட்டங்கள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகள் ஆகியவற்றை எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பாருங்கள், ஜனவரி 1 நமக்கு எல்லாமே தெரியும். உலக வருட பிறப்பு நியூ இயருடைய தினம் வந்து ஜனவரி 1 வந்து கொண்டாடப்படுது. ஆங்கிலேய புத்தாண்டு அப்படின்ட்டு கொண்டாடப்படுது. சர்வதேச குடும்ப தினம் வந்து இந்த நியூ இயர் அப்போ தான் நம்ம கொண்டாடுறோம். அடுத்து பாருங்கள், சி.வை. தாமோதரம் பிள்ளையுடைய நினைவு நாள். சி.வை. தாமோதரம் பிள்ளை வந்து இறந்துருப்பார். அப்புறம் WDO மற்றும் NIO ஆகியவெல்லாம் நிறுவப்பட்ட நாள். WDOன்னா வேர்ல்டு டேட் ஆர்கனைசேஷன், NIOன்னா என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசனோகிராஃபி அப்படின்னு வரும். அடுத்து வந்து வாட் வரி வந்து நடைமுறைக்கு வந்த நாள் இந்த ஜனவரி 1 தான். அப்புறம் சித்தன் ரஞ்சன் தாஸ் வந்து சுயராஜ் கட்சியை வந்து தொடங்கியிருப்பார். ஜனவரி 1 சர்வதேச குடும்ப தினம் மற்றும் உலக வருட தினம் வந்து கொண்டாடப்படும். சர்வதேச குடும்ப தினம் வந்து குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை அங்கீகரிக்கும் விதமாக கொண்டாடப்படும். அடுத்து பாருங்கள், 1/1/1966 தேசிய கடல்சார் நிறுவனம் நிறுவப்பட்டது. இது ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டா. NIO அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசனோகிராஃபி இது எங்கே அமைஞ்சுள்ளதுன்னா கோவாவில் உள்ள டோனோபோலா அப்படின்ற இடத்துல வந்து அமைஞ்சுள்ளது. இது கடல் சார்ந்த ஆராய்ச்சிகள் மற்றும் இன்ஜினியரிங், கடல் அகழாய்வு போன்ற ஆய்வுகளை வந்து மேற்கொள்வதற்காக இந்த தேசிய கடல்சார் நிறுவனம் வந்து நிறுவப்பட்டுள்ளது. 1/1/1996 இந்த டேட்டா வந்து கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா 1966 என்று கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டா வந்து 1/1/1996 தான். அடுத்து பாருங்கள், இந்த வாட் வரி மதிப்பு கூட்டப்பட்ட வரி, அதாவது வேல்யூபிள் ஆடட் டேக்ஸ் அப்படின்வாங்க. இந்த மதிப்பு கூட்டப்பட்ட வரின்னா என்னென்னா, ஒரு சர்க்கரை வாங்குகிறோம், சர்க்கரையிலேருந்து ஸ்வீட் வந்து தயாரிக்கிறாரு ஒரு ஸ்வீட் கடைக்காரர். அப்போ அந்த சர்க்கரைக்கான வரியை வந்து அவர் ஆல்ரெடி கட்டியிருப்பார். அந்த ஸ்வீட்டை விற்கும்போது அதற்கான வரியை வந்து அவர் கட்டணும். ஆனால் அந்த வாட் வரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டை விற்கும்போது அதற்கான பாதி வரியை கட்டினா போதும். இந்த வாட் வரி வந்து இன்றளவும் வந்து நடைமுறையில் வந்து இந்தியாவில் இருக்குது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பெட்ரோலிய பொருட்களுக்கு வந்து இந்த வாட் வரி வந்து மெயினாக வந்து விதிக்கப்படுது. 1/1/2007 இந்தியாவில் வந்து இந்த வாட் வரி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்து பாருங்கள், 1/1/1998 வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த அதிகாரிகள் பயிற்சி பள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. 1963 ஜனவரி 15 வந்து அங்கே தொடங்கப்பட்டது. 1963 போரின் போது அவசரமாக பயிற்சி கொடுப்பதற்காக இங்கு நிறுவப்பட்டது. இது சென்னை மற்றும் பூனா ஆகிய 2 இடங்களில் வந்து இருக்குது. இந்த 1/1/1998 அப்படின்ற டேட்டா வந்து பார்த்திங்கன்னா பள்ளி ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது. அதனால தான் இங்கே வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், 1/1/1950 சீன குடியரசு நாடாக அறிவிச்சிருக்கோம். இதை முதல் அங்கீகரித்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. இந்த டேட்டா வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், 1/1/1972 பல்லாவரம் போக்குவரத்து கழகம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். 1972 அப்போ யார் முதலமைச்சராக இருந்தாருன்னா கருணாநிதி வந்து இருந்திருப்பார். அடுத்து பாருங்கள், ஜனவரி 1 1974 அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த சட்டம் வந்து 1973 போட்டிருப்பாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிவில் குற்றங்களை தடுப்பதற்காகவும் வெளிநாட்டு வர்த்தகத்தை எளிமைப்படுத்துவதற்காகவும் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்கள், ஜனவரி 1 1995 உலக வர்த்தக அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். WDO வேர்ல்டு டேட் ஆர்கனைசேஷன்
இந்த WTO வந்து உருவாக்குவதற்கான முக்கிய ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா 15 ஏப்ரல் 1974 மார்கோஸ் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி தான் இது வந்து அமைக்கப்பட்டிருக்கும். WTOவில் வந்து பார்த்திங்கன்னா 164 நாடுகள் வந்து இருக்குது. இதோடைய தலைமையிடம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இந்த WTOவுக்கு முன்னாடி ஏதாச்சும் அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேட் அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த அமைப்புக்கு பதிலாக தான் WTO வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் டிராஃபிக் அண்டு ட்ரேடட் அப்படின்னு இது பண்ணியிருப்பாங்க. அதாவது வர்த்தகம் மற்றும் கட்டணத்திற்கான பொது ஒப்பந்தம் வாரியம் அப்படின்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இந்த கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1947 வந்து 23 நாடுகளை கொண்டு தொடங்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், 1/1/1923 சுயராஜ் கட்சி அல்லது சுவராஜ் கட்சி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். யார் ஏற்படுத்தியிருப்பாருன்னா CR தாஸு மற்றும் மோதிலால் நேரு. CR தாஸு வந்து தலைவராக இருந்திருப்பார். மோதிலால் நேரு செயலாளராக இருந்து பல தலைவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சி தான் அந்த சுயராஜ் கட்சி. சுயராஜ் கட்சி உருவாக்க என்ன காரணம்னா 1922 ஒத்துழையாமை இயக்கம் வந்து காந்தி வந்து வாபஸ் வாங்கியிருப்பார். ஏன் வாபஸ் வாங்கியிருப்பாருன்னா சௌரி சாரா அப்படின்ற இடத்துல வந்து காவல் நிலையம் எரிக்கப்பட்டு 22 காவலர்கள் வந்து இறந்துருப்பாங்க. அதன் காரணமாக வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வாபஸ் வாங்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 1922 வந்து கயா மாநாடு வந்து நடக்கும். கயா அமர்வில் வந்து பார்த்திங்கன்னா CR தாஸு தலைவராக இருந்திருப்பார். இவர் வந்து ஒரு திட்டத்தை வந்து முன்வைப்பார். என்ன திட்டம்னா சட்டமன்றத்தில் நுழைவதற்கான திட்டத்தை வந்து முன்வைப்பார். ஆனால் அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கும். இதன் காரணமாக 1923 வந்து சுயராஜ் கட்சியை வந்து தோற்றுவிப்பார். அடுத்து பாருங்கள், ஜனவரி 1 1915 காந்திக்கு வந்து ஹெய்சார்-இ-இந்து பதக்கம் வந்து பெற்றார். இந்த பதக்கம் வந்து எதற்கு பெற்றார்னா தென்னாப்பிரிக்காவில் அவர் செய்த பணிக்காக வந்து இந்திய வைஸ்ராய் ஹார்டிஞ்சி பிரபு வந்து வழங்கியிருப்பார். இந்த ஹெய்சார்-இ-இந்து பதக்கம் வந்து பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் நலனை மேம்படுத்துவதற்காக வழங்கக்கூடிய பதக்கம் தான் இந்த ஹெய்சார்-இ-இந்து பதக்கம். இந்தியாவில் வந்து இந்த ஹெய்சார்-இ-இந்து பதக்கம் வேறு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்டித ராமாபாய் மற்றும் ராஜ ரவிவர்மா ஆகியோர் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல ஆங்கிலேயர்கள் தான் அதிக பேர் வந்து வாங்கியிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய பணிக்காக வந்து மெயினாக வந்து இந்த வழங்கியிருப்பாங்க. இந்த ஹெய்சார் அப்படின்னா என்ன பொருள்னா பேரரசர். அதாவது ஹெய்சாய் இந்து அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா இந்தியாவின் பேரரசர் என்று பொருள். இவர் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ஜூல் போர் மற்றும் ஃபேயர் போரில் வந்து நோட்டல் இந்தியன் ஆம்புலன்ஸ் கார்பஸ் அப்படின்ற ஒரு ஆம்புலன்ஸ் படையை உருவாக்கி அந்த படையில் வந்து ஒரு வேலை பார்த்துருப்பார். இதனால் வந்து மெயினாக வந்து இந்த ஹெய்சார்-இ-இந்து பதக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், 1901 ஜனவரி 1 வந்து CY தாமோதர பிள்ளை என்ற தமிழ் அறிஞர் வந்து இறந்துருப்பார். சென்னையில் வந்து இறந்துருப்பார். பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா சிறுபிட்டி அப்படின்ற ஒரு இடம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா யாழ்ப்பாணத்தில் இலங்கை நாட்டில் வந்து இருக்குது. இந்த CY அப்படின்றதுக்கு என்ன விரிவாக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுபிட்டி வைரவநாத பிள்ளை மகன் தாமோதரன் பிள்ளை என்பதுதான் அர்த்தம். இவர் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் வேலை பார்த்துருப்பார். ராவ் பகதூர் பட்டம் பெற்றிருப்பார் ஆங்கிலேயரிடமிருந்து. இவர் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பதிப்புத்துறையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுவார். அதற்கான காரணம் என்னென்னா நீதிநெறி விளக்கம், வீரச்சோழியம், இறையனார் அகப்பொருள், கலித்தொகை, சூளாமணி, தொல்காப்பியம் ஆகிய நூல்களெல்லாம் பதிப்பித்திருப்பார். இதனால் இவர் வந்து தமிழ் பதிப்புத்துறையின் முன்னோடி அப்படின்ட்டு அழைக்கப்படுவார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுன்ற பட்டனை வந்து அழுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற போஸ்ட்டு பூரா நம்ம வந்து டெய்லி வந்து போஸ்ட் போடுறோம். அந்த போஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். தேங்க்ஸ்.